அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, பங்குகளை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். பொதுவாக பங்குகளை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, 2 விதமாக பார்ப்பாங்க. அதாவது முதலீடு சார்ந்து பார்க்கும் பொழுது 2 விதமாக பார்ப்பாங்க. ஒன்று குறுகிய கால முதலீடு, இன்னொன்று நீண்ட கால முதலீடு. இன்ட்ராடே அது வேறு, அது நம்மளுக்கு தேவையில்லை. குறுகிய கால முதலீடு என்பது அப்படின்னா, ஒரு வியாபாரி ஒரு ஆட்டையோ மாட்டையோ வாங்கி விற்றுறாரு. ஒரு 4 நாள் 5 நாள் வச்சுருப்பாரு, இல்லைன்னா ஒரு வாரம் வச்சுருப்பாரு. அதில் ஒரு சிறிய லாபம் தான் கிடைக்கும். அதே போல் ஒரு 3 மாதத்து பயிர், கடலை, வாழை, இந்த பயிர் வகையெல்லாம் ஒரு 3 மாதம்தான். அதுக்கு மேலே அதுக்குள்ளேயே நம்மளுக்கு பலன் கிடச்சிரும், லாபம் கிடைக்கும். ஆனால் ஒரு சிறு லாபம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு தடவை தான், மறுபடியும் நம்ம பயிர் போடணும், பராமரிக்கணும், எல்லாமே செய்யணும். ஆனால் நீண்ட கால முதலீடு அப்படிங்கிறது ஒரு தென்னை மரம், மாமரம், புளிய மரம், இந்த மாதிரி ஒரு மரத்தை நடுற மாதிரி. விதை போட்டதுலேருந்து செடி ஆகிற வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறமும் தண்ணி ஊற்றணும். நோய் வந்தால் பராமரிக்கணும். 3 அல்லது 5 வருஷம் கழித்து அது நம்மளுக்கு பலன் தரும். பலன் தரும்போது ஒரு மிகப்பெரிய லாபத்தை நம்ம பார்க்கலாம். அது பலன் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதுபோல் தான் நல்ல பங்குகளை வாங்கி நம்ம பராமரிக்கணும். ஏற்ற இறக்கத்தில் கவலைப்படக்கூடாது. உலகளாவிய பொருளாதாரம், உள்நாட்டு பொருளாதாரம் காரணமாக ஒரு நல்ல பங்கு ஏற்ற இறக்கத்தை சந்திக்கத்தான் செய்யும். ஆனால் நல்ல தரமான பங்குகளை சில அளவுகோலை வச்சு நாம் மதிப்பீடு செஞ்சு வாங்கும் பொழுது, பொறுமையாக காத்திருக்கும் பொழுது, ஒரு நீண்டகால அடிப்படையில் நம்மளுக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பராமரிக்க தேவையில்லை, அது நம்மளுக்கு பலன் வந்துக்கிட்டே இருக்கும். மகிழ்ச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.